மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ நான் பேசுறது தெளிவாக கேட்குதா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா இருக்காயா? ஸோ ஆல் குட்டு, ஆல் டன்னு, டன். ஸோ நல்லாவே கேட்குது. ஸோ எக்கோ அடிக்கிற அளவுக்கு கேட்குது. ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ எல்லாம் நியூ இயர் கடைசி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வருஷத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கணும் அப்படின்றது நம்மளோட எல்லாரோட கடமை. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்டடீஸையும் பாதிக்கக்கூடாது. அதே டைம் வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனையும் வந்து இந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட என்ஜாய்மெண்ட்டையும் இந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் இதோட முடிஞ்சிருச்சு, ஸோ இதோட எல்லாமே முடிய போதா அப்படின்ட்டா கிடையாது. ஸோ இன்னைக்கு நைட்டு போய் நாளைக்கு காலையில் வரதான் போகுது. ஸோ அது அடுத்த வருஷமாக தொடங்க போகுது. அவ்வளோதான் சேஞ்சஸ். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷனும் நம்மளோட ஒர்க்கும் நம்மளோட டெடிகேஷனையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக அதற்கான பலனை ஸோ இந்த வருஷம் இல்லைன்னா, அதாவது 2024 இல்லைனாலும் அவ்வளோதான், இந்த வருஷம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த வருஷம் நாளைக்கு காலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறப்போ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிக்கோங்க. நினச்சி படிச்சுட்டே இருங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருந்துட்டே இருக்கு. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ அதற்கு முன்னாடி இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸோ குவரிஸோ இருந்துச்சுன்னா ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. மேலே இருக்கு ஜாக்சன் சாரோடது. 2 பேருக்கோ இல்லை நம்ம டீமில் வேற யாருக்கோ எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. எப்போனாலும் உங்களுக்கான டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணப்படும். ஸோ இதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கியா? ஸோ ராயல் பாஸ் வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 999 இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக CWJ35 அப்படின்னு சொல்லி பேமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து கூப்பன் கோடு இருந்துச்சுன்னா போடுங்கன்னு சொல்லி கேட்கும். அப்போ இந்த CWJ35 கூப்பன் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 999 இருக்குது. இன்னும் ரெடியூஸ் ஆகி 649க்கே நீங்கள் ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கண்டிப்பாக அடுத்த வருஷம் இருக்குமான்னு இடம் இருக்காது. ஏன்னா வந்து ப்ரைஸ் ஹைக் இருக்க போகுது. ஸோ வேணுன்றவங்க இப்போயே பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் 25 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? டிசம்பர் 25 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். கிளியர்? இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இருக்கு? குட் கவர்னன்ஸ் டே டிசம்பர் 25, டிசம்பர் 25 வந்து குட் கவர்னன்ஸ் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2014 இருந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இந்த டே எதற்காக அப்சர்வ் பண்ண, இந்த டேயோட இன்னொரு பேர் என்னன்னா சுஷாசன் திவாஸ் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 25 வந்து குட் கவர்னன்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ டிசம்பர் 23 2014 வாஜ்பாய் ஐயா வந்து பாரத ரத்னா அவார்டு வாங்கினார். சரியா? ஸோ அந்த டேவே வந்து அதனால சிவிலியன் அவார்டு, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வாங்கினார். ஸோ அதனால அவரோட பர்த் ஆனிவர்சரியான டிசம்பர் 25 வந்து நம்ம குட் கவர்னன்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. வாஜ்பாயோட பிறந்தநாள் டிசம்பர் 25. அதனால அந்த டே வந்து குட் கவர்னன்ஸ் டேவாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இந்த டேயோட முக்கியமான விஷயம் அப்படின்னா கவர்மெண்டோட அக்கௌண்டபிலிட்டி எவ்வளோ முக்கியம், ஸோ கவர்மெண்டோட இந்த வேலைப்பாடுகள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த குட் கவர்னன்ஸ் டே டிசம்பர் 25 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டு. ஸோ இது இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாஜ்பாய்க்கு வந்து இப்போ பாரத ரத்னா அவார்டு கிடைச்சுன்னு கேட்டா டிசம்பர் 23 2014 வந்து கிடைச்சிச்சு. சரியா? எஸ். சொல்லலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியர். ஸோ நேஷனல் கன்சியூமர்ஸ் டே அன்னைக்கு டிசம்பர் 24 டிசம்பர் 24 நேஷனல் கன்சியூமர்ஸ் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ். ஸோ நம்ம எப்படி சொல்றது, டிசம்பர் 25 எல்லாருக்கும் என்ன தெரியும்? கிறிஸ்மஸ்னா யாரு? கிறிஸ்மஸ் தாத்தா ஞாபகம் வரும். ஸோ இந்தியாவோட கிறிஸ்மஸ் தாத்தா யாரு? நம்ம வாஜ்பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா ஹாப்பியா வச்சுக்கிட்டாலும் அவர் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்தியாவோட கிறிஸ்மஸ் தாத்தா யாரு? வாஜ்பாய். ஸோ அதனால வந்து ஏன்னா வந்து அவரோட கவர்னன்ஸ், அவரோட கவர்மெண்ட் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டிசம்பர் 25 வந்து கிறிஸ்மஸ், இந்தியாக்கான கிறிஸ்மஸ். ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் வாஜ்பாய் பிறந்தார். எதுக்காக அவர் வந்து கிறிஸ்மஸ் தான் சொல்றோம் அப்படின்னா ஸோ அவர் வந்து அவரோட கவர்மெண்ட்ல வந்து நல்லா செயல்பட்டாரு அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இதான் க்ளூ. அப்பாயின்மெண்ட். ஸோ வி இஸ் ராமசுப்ரமணியன் அப்பாயின்ட் அஸ் NHRC சேர்பர்சன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனாக வி சுப்பிரமணியன் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார் அருண்குமார் மிஸ்ராவை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ இவர் யார் அப்படின்னா ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர் வி ராமசுப்ரமணியன். ஸோ அவர் தான் வந்து இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மனாக பொறுப்பெடுத்திருக்கிறார். சரியா? ஸோ இவர் வந்து அவருக்கு முன்னாடி வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு. அவரை வந்து இப்போ அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவரோட சேர்த்து பிரியங்க் கனுங்கோ அண்ட் ஜஸ்டிஸ் வித்யுத் ரஞ்சன் சராங்கி இவங்க 2 பேர் வந்து NHRCயோட மெம்பரா வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சரி, அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். கிளியர். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாருக்கும் தெரியும்ல, அதோட சேர்பர்சனா தான் நம்ம வி ராமசுப்ரமணியன் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. சரியா? ஸோ NHRCயோட சேர்மன் யாரு? வி ராமசுப்ரமணியன். ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. ஃபவுண்டர் 1993, 1993. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ஜஸ்டிஸ் மதன் லோகூர் என்ன பண்ணாரு? யூஎனோட இன்டர்னல் ஜஸ்டிஸ் கவுன்சிலோட சேர்பர்சனாக பொறுப்பெடுத்திருந்தார். ஜஸ்டிஸ் மதன் லோகூர் வந்து யூஎனோட இன்டர்னல் ஜஸ்டிஸ் கவுன்சிலோட சேர்பர்சனாக பொறுப்பெடுத்திருந்தார். ரைட். ஸோ ஜஸ்டிஸ் மதன் லோகூர். கிளியர். ஸோ இவரும் அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர் ஜஸ்டிஸான வி ராமசுப்ரமணியன். இவர் வந்து NHRCயோட சேர்மனா பொறுப்பெடுத்திருக்கிறார். கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ். ஸோ ராமசுப்ரமணியன். எஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வந்து பாதுகாத்துக்கிறது யாரு? சரியா?
ஹியூமன் ரைட்ஸை வந்து எப்படி சொல்றது, எஸ் ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் பண்ணணும். சரியா, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ராமரை வந்து கும்பிடணும், சூப்பராக வாழணும், அது மட்டும் இல்லாமல் மணி வந்து பார்த்துட்டே இருக்கணும். சரியா, ஸோ ராம சுப்பிரமணியம். சரியா, சூப்பராக மணி பார்த்துட்டே ராமர் மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்களோட ஹியூமன் ரைட்ஸ் காப்பாற்றப்படும். ஸோ இது நல்லா இருக்கே, சூப்பராக மணி பார்த்துட்டே ராமர் மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்களோட ஹியூமன் ரைட்ஸ் காப்பாற்றப்படும். ரைட்டு. நெக்ஸ்ட் அவார்ட். ISS ஆஃபீஸர் சந்தோஷ் அஜ்மேரா வின்ஸ் இன்டர்நேஷனல் எலக்ட்ரால் அவார்ட். அதாவது வந்து சந்தோஷ் அஜ்மேரா அப்படின்றது வந்து நம்ம இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃபீஸர் 2008 பேட்ச் சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து இன்டர்நேஷனல் அவார்டு ஒன்று வாங்கியிருக்காரு. எதற்காக அப்படின்னா எஃபெக்டிவ்லி என்கேஜிங் சிட்டிசன்ஸ். ஸோ எலெக்ஷன்ஸ் அப்போ வந்து சிட்டிசன்ஸ் வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிட்டாரு, எலெக்ஷனை பற்றின எல்லா அவேர்னஸும் கிரியேட் பண்ணி என்கேஜிங்காக வச்சுக்கிட்டாரு அப்படின்றதுக்காக இவருக்கு இந்த இன்டர்நேஷனல் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா, இன்டர்நேஷனல் எலக்ட்ரல் அவார்டுன்ற அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் பார்லிமெண்டரி ஸ்டடிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து முக்கியமாக வந்து இந்த ஸ்வீப் ப்ரோக்ராம் இருக்குல்ல, ஸோ சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன். ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட வந்து 3.5 வருஷமா வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி நான் சொன்னேன்ல, ஸோ இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து சிட்டிசன்ஸ் வந்து இந்த எலெக்ஷன் பற்றின விஷயத்துக்காக என்கேஜிங்காக வச்சுக்கிட்டவர் இவர் சந்தோஷ் அஜ்மேரா. ஸோ அவர் தான் இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் பார்லிமெண்ட் ஸ்டடிஸோட இன்டர்நேஷனல் எலக்ட்ரல் அவார்டை வாங்கியிருக்காப்ல. சரியா, எஸ் கிளியர். ஸோ இவர் நடத்தின கேம்பெயினோட பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சுனாவ் காப்பர் தேஷ் காகர் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கேம்பெயினும் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு இவரோட டைமிங்ல. சரியா, எலெக்ஷன் அப்போ, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ. ஸோ இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் பார்லிமெண்டரி ஸ்டடிஸோட CEO மேட் கோகோல், ஹெட் குவார்டர்ஸ் லண்டன் UK, ஃபவுண்டர் 2010. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம எக்ஸல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஐயா இருக்காரு, அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்களே, ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நேஷனல் எமினன்ஸ் அவார்ட் அப்படின்னு சொல்லி SIAS வந்து பப்ளிக் லீடர்ஷிப்காக இவருக்கு இந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நேஷனல் எமினன்ஸ் அவார்டு அப்படின்ற அவார்டை வந்து நம்ம ஜெய்சங்கர் ஐயாக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. ரைட்டு. பேங்க். ADB to lend $500 million to India for sustainable infrastructure. அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் நம்ம ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து ஒரு $500 million வந்து லோன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சரியா, எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவோட கிளைமேட் கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிரீன் அண்ட் சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட் மூலமாக $500 million வந்து கடன் வாங்கியிருக்காங்க இந்தியா. யார்கிட்ட இருந்து? ADB, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து. அதோட பிரசிடென்ட் மசாட்டோ காண்டா, ஃபவுண்டர் 1966, ஹெட் குவார்டர்ஸ் மேண்டிலியாங், பிலிப்பைன்ஸ். ரைட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு ரீசெண்டாக ஒரு $350 million வாங்கினாங்களே ஸ்மைல் இனிஷியேட்டிவ்காக. சரியா, ஸ்மைல் இனிஷியேட்டிவ்காக ஒரு $350 million வந்து லோன் வாங்கியிருந்தாங்க நம்ம இந்தியா. ரைட்டு. இன்டர்நேஷனல். ஸோ வதவன் போர்ட் டெவலப்மெண்ட் 20,000 crore rupees இன்வெஸ்ட்மெண்ட் பை TIL. அதாவது TILன்ற சுவிட்சர்லாந்து கம்பெனியும் ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டியும் சேர்ந்து ஒரு 20,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வதவன் போர்ட்டை டெவலப் பண்ணணும். எங்க இருக்கு அது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வத்வன் போர்ட் அப்படின்ற போர்ட்டை வந்து டெவலப் பண்றதுக்காக டெர்மினல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் சால் அப்படின்ற சுவிட்சர்லாந்து சேர்ந்த கம்பெனியும் 20,000 இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. யாரோட சேர்ந்து அப்படின்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டியோட சேர்ந்து. சரியா, ஸோ அவங்க தான் வந்து நம்ம இந்த TL இருந்து காசு வாங்கி நம்ம வதவன் போர்ட் டெவலப் பண்றதுக்கு கொடுக்க போறாங்க. சரியா, வதவன் போர்ட்டையும் அதை சுற்றி இருக்க ஏரியாவும் டெவலப் பண்றதுக்காக இந்த அமௌண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது 20,000 கோடி. இந்த ப்ராஜெக்டோட ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா 76,220 கோடி ரூபாய். 76,220 கோடியில 20,000 வந்து நம்ம TIL வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, எஸ் கிளியர். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து எப்போ முடியும்னு சொல்லியிருக்காங்க, 2029 நாங்கள் முடிச்சு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சரியா, ஸோ TILோட சேர்மன் டியாகோ அப்புண்டே, ஹெட் குவார்டர் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, ஃபவுண்டர் 2000. ரைட். ஸோ இதே மாதிரி இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து ஒரு வேர்ல்டு லார்ஜஸ்ட் மியூசியம் வந்து கொண்டு வர போறோம்னு சொன்னாங்க. அந்த மியூசியமோட பேர் என்னப்பா? யுகின் விஸ்வேஸ்வர் மியூசியம். கரெக்டா, யுகின் வரும்ல. எஸ். ஸோ அந்த மியூசியம் தான் கொண்டு வர போறாங்க. இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் மியூசியமா கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவராஜ் சிங் சௌஹான் டிஸ்கஸஸ் நியூ ஸ்கீம் ஃபார் ஃபார்மர்ஸ். அதாவது ஃபார்மர்ஸ்க்காக புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர போறாங்க. யாரு? நம்ம அக்ரி மினிஸ்ட்ரி. அந்த ஸ்கீம் எதை சம்மந்தப்பட்டு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீம் வந்து முக்கியமாக வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை வந்து குறைக்கணும். ஃபார்மர்ஸ்க்கான டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை வந்து குறைக்கணும். ஸோ அவங்களுக்கான இந்த டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஷன்லாம் வந்து குறைஞ்சிச்சுன்னா வந்து அவங்க நிறைய இன்கம் அவங்களுக்கு கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முக்கியமான சிட்டிஸ்லாம் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஏற்படுத்தி கொடுக்குறது, அங்கே நிறைய வேர் ஹவுஸ் கட்டி கொடுக்குறது, நம்ம டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா அந்த மாதிரி ஏரியாஸில் முக்கியமான சிட்டிஸில் வந்து லார்ஜர் மார்க்கெட்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அங்கே வந்து மார்க்கெட் நிறைய ஆகிறப்போ நிறைய பேர் வருவாங்க. ஸோ நிறைய ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கு. அது ஒரே டிரான்ஸ்போர்டேஷனில் நிறைய விஷயத்தை கொண்டு போயிடலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் அங்கே நீங்கள் பெரிய வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வில்லேஜ்லேருந்து கொண்டு வரவங்க அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு அங்கேயே அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் பிரச்சனையே இருக்காது.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்காக தான் ஒரு ஸ்கீமை கொண்டு வர போறாங்க நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி சிவராஜ் சிங் சௌஹான் டெவலப் பண்ண போறாங்க டெவலப் பண்ண போறாங்க கிளியர். ஸோ கொண்டு வந்து யாரு? அக்ரி மினிஸ்ட்ரி சிவராஜ் சிங் சௌஹான். அவரோட கான்ஸ்டிட்யூன்சி விதிஷா மத்திய பிரதேஷ். ரைட்டு. ஸோ நம்ம பிரகலாத் ஜோஷி ஐயா ஃபுட் ப்ரொடக்ஷன் மினிஸ்ட்ரி 1000 கோடி ரூபாய் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் கொடுத்திருந்தாரு ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக. ரைட்டு. நெக்ஸ்ட். ஸோ 2025 ரிபப்ளிக் டே டேப்லெட்ஸ் தீம் அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ். அதாவது டேப்லெட்ஸ்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். டேப்லெட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிபப்ளிக் டேல வந்து இந்த பரேட்லாம் நடக்கும்ல. ஸோ அதுல வந்து ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டு ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் வந்து அவங்களோட கல்ச்சரல் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஜேர்னியை பத்தி ஒரு அந்த வாகனமா ரெடி பண்ணுவாங்களே. ஸோ ரீசெண்டாக கூட நம்ம கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு வாகனத்தை விடல, அதில் பெரிய சிலை வைக்க விடல, இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சுல. எஸ். ஸோ அதான் டேப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிபப்ளிக் டே பரேடப்போ டேப்லெட்ஸ் எதெல்லாம் கொண்டு வரலாம், என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் இருக்கு, அதுக்கு என்ன தீம் வச்சிருக்கோம் அப்படின்றத ரிலீஸ் பண்ணிக்கலாம் நம்ம கவர்மெண்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025க்கான டேப்லெட்ஸ் தீம் என்ன, ரிபப்ளிக் டே டேப்லெட்ஸ் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணிம் பாரத் விராசத் அர் விகாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து இந்த டேப்லெட்ஸ்ல வந்து 2 டிஸ்பிளே இருக்கு. கர்த்தாவியா பார்த்து ஒன்று இருக்கு, பாரத் பார்த்து ஒன்று இருக்கு. பர்வ் அப்படின்ற 2 பார்த்து இருக்கு. சரியா? 2 விஷயம் இருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தாவியா பார்த்துன்றது வந்து முக்கியமான ஸ்டேட்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரிஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்க மட்டும் தான் வந்து இந்த டேப்லெட்ஸ்ல வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு அந்த பரேட்ல வந்து கலந்துக்குருவோம். சரியா? மொத்தம் 15 ஸ்டேட்டும் 11 மினிஸ்ட்ரியும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வரையும். சரியா? ஸோ இது போக மிச்சம் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பாரத் பார்வ் அப்படின்ற இடத்துல பாரத் பார்வ் அப்படின்ற பாத்துல வந்து அவங்களோட வாகனத்தை வந்து டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க. அவங்களோட டேப்லெட்ஸ் வந்து டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. ஸோ ஜனவரி 26 31 வரையும் பாரத் பார்வ் அப்படின்ற இடத்துல அவங்களோட மற்ற ஸ்டேட்ஸோட டேப்லெட்ஸ் வந்து பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எஸ். ஸோ இதில் என்னென்ன ஸ்டேட் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆந்திரா, பீகார், சண்டிகர், தாதரா நாகர்ஹவேலி, டாமன் அண்ட் டையூ, கோவா, குஜராத், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப், திரிபுரா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த 15 ஸ்டேட்டும் இதோட ஒரு 11 சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டும் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட். ஸோ இதில் தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் இல்லை. ஏன்னு தெரியல. தமிழ்நாடு இல்லை, கேரளா இல்லை, ஒடிசா இல்லை, இந்த மாதிரி மெயினான கண்ட்ரிஸ்லாம் இல்லை. ஸோ அது வந்து அது அப்படித்தான். ரைட்டா? ரைட். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பெரிய கண்ட்ரிஸ் எதுவுமே இல்லை. அசாமை காணோம், ஸோ மேகாலயா காணோம், மிசோரம் காணோம், நிறைய கண்ட்ரிஸ் இல்லை. முக்கியமாக மெயினான சிட்டிஸாக இது மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி ஜிஎஸ்டி போட்டுருந்தாங்களேப்பா, நம்ம யூஸ்டு இவி காஸ்க்கு வந்து பிஸ்னஸ் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ டெல்லி இன்க்ரீசஸ் இன்கம் த்ரெஷோல்ட்ஸ் ஃபார் இடபிள்யூஎஸ் அட்மிஷன் இன் பிரைவேட் ஸ்கூல்ஸ். அதாவது வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் நம்ம டெல்லியில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும்னா வந்து நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் சேர்க்கலாம். ஆனால் அதற்கு உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 2.5 லட்சம் தான் இருக்கணும்னு சொல்லி முன்னாடி ஒரு லிமிட் இருந்துச்சு. இப்போ அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி 5 லட்சம் வரை இருக்கவங்களும் இவிஎஸ்ல கலந்துக்கலாம். இவிஎஸ்குள்ள இருக்கலாம். அவங்களுக்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து இந்த மாதிரி அட்மிஷன் அவங்களும் இடபிள்யூஎஸ் கேட்டகரின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கும் இந்த சீட்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க? டெல்லியில. சரியா? ஸோ 2.5 லட்சமா இருந்தது 5 லட்சமா மாத்திருக்காங்க. அக்டோபர் 2024 வந்து 2.5 லட்சம் சொல்லி லிமிட்டை வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க டெல்லி கவர்மெண்ட். ஸோ அதுக்கப்புறமேட்டு கோர்ட் ஆர்டர் மூலமாக மறுவப்பட்டு இப்போ 5 லட்சத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதெல்லாம் இடபிள்யூஎஸ் கேட்டகரினா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், அதாவது வந்து அவங்க வந்து ஓபிசிலேயோ எஸ்சிஎஸ்டிலேயோ இந்த இதில் எதுலையுமே வரமாட்டாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க ஜென்ரலாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எக்கனாமிக்கலாக அவங்க வந்து வீக்கராக இருக்காங்க அப்படின்றதான் கணக்கு. அவங்க ஜென்ரலாக இருந்தாலும் எக்கனாமிக்கலாக அவங்க வீக்கராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கன்செஷன் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஓகே, அதான் இடபிள்யூஎஸ்க்கான வேலை. ஸோ அதில் தான் 2.5 லட்சத்தை வந்து 5 லட்சம் த்ரெஷோல்டு, அதாவது லிமிட் இவ்வளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த இது கேட்டகரிக்கு எலிஜிபிள் இருக்கும்ல, அந்த லிமிட் 2.5 லட்சம் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 5 லட்சம் மாற்றிக்கலாம். இதனால வந்து யாருக்கு பெனிஃபிட் கேட்டீங்கன்னா ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும். நியூ டெல்லியோட சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால், கவர்னர் வினய்குமார் சக்சேனா. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ஸ்கூல் கான்செப்ட் மாதிரி இன்னொரு ஸ்கூல் கான்செப்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னு தெரியுமா? ஸோ இந்த கேந்திரியா வித்யாலயா, நவோதயா வித்யாலயா, ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ற ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுலலாம் வந்து 5th and 8th கிளாஸ், சரியா, 5ஆவதுக்கும் 8ஆவது வரையும் வந்து இப்போ வந்து டிடென்ஷன் கிடையாது, நோ டிடென்ஷன் பாலிசி தான் இருக்கு. ஸோ வந்து டிடென்ஷன்னா ஃபெயில் ஆக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த
விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணாங்க, அந்த பாலிசி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ 5th 8th ஃபெயில் ஆனாலும் அவங்க திருப்பி 5th 8th படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். Mostly in Gujarat becomes India's first border solar village. அதாவது வந்து இந்தியாவோட முதல் பார்டர் சோலார் வில்லேஜ் எது அப்படின்னா குஜராத்ல பனஸ்கந்தா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மசலி அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான் முதல் பார்டர் சோலார் வில்லேஜ். ஸோ இந்தியாவில் வந்திருக்கு. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்க எல்லா 199 வீடுகள்லையும் ரூஃப் டாப் இன்ஸ்டாலேஷன், சோலார் ரூஃப் டாப் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இதன் மூலமா கிட்டத்தட்ட அங்க ஒரு 800 பேர் தான் பாப்புலேஷனே இருக்காங்க. ஒரு 40 கிலோமீட்டர், பாகிஸ்தான் பார்டர் வந்து வெறும் 40 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. ஸோ அங்கதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வில்லேஜ் வந்து சோலார் ரூஃப் டாப் வில்லேஜா பார்டர் சோலார் வில்லேஜா மாத்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கான செலவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1.16 crore rupees வந்து ஆயிருக்கு. ஸோ டோட்டலா வந்து 225.5 கிலோவாட் எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணும். இது வந்து அங்க இருக்கவங்களோட எலக்ட்ரிசிட்டி ரெக்யர்மெண்ட்டை விட அதிகம் தான், எக்ஸீடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ரைட்டு. ஸோ குஜராத்தோட கேபிட்டல் காந்திநகர், கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரத், சிஎம் பூபேந்திரபாய் பட்டேல். ரைட்டா. ஸோ இதே மாதிரி நம்ம பிஎம் பிரதான் மந்திரி சூரிய கர் முஃப்டி பிஜிலி யோஜனா 6.85 lakh crore 8 lakh சோலார் இன்ஸ்டாலேஷனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.85 lakh சோலார் இன்ஸ்டாலேஷன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஏன் இந்த நியூஸ் இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல லீட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் தான். சரியா, 2.8 வந்து குஜராத் தான் வச்சிருக்காங்க. சரியா, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய பெனிஃபிட் ஆனது லீட்ல இருக்கிறது வந்து குஜராத் தான். சரியா, 2.8 கிட்ட இருக்காங்க அவங்க தான். ரைட்டு. ஸ்போர்ட்ஸ். ரஷ்யன் டென்னிஸ் ஸ்டார் டேனில் சாவ்லேவ் பேண்ட் ஃபார் 2 years ஓவர் டோப்பிங். ரஷ்யாவை சேர்ந்த டென்னிஸ் பிளேயரான டேனில் சாவ்லேவ் வந்து 2 வருஷம் டோப்பிங் வயலேஷன்ஸ்க்காக சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா, எஸ். ஸோ இவங்க சஸ்பெண்ட் பண்ணது யார் அப்படின்னா இன்டர்நேஷனல் டென்னிஸ் இன்டெகிரிட்டி ஏஜென்சி தான் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட சிஓ கரண் மர்ஹூஸ், ஹெட் குவார்டர்ஸ் லண்டன் யூகே, ஃபவுண்டர் 2021. ரைட்டு. கிளியர். ஸோ இதே மாதிரி இப்போ ரீசெண்டா நம்ம பஞ்சாபோட டாப் ஆர்டர் பேட்டரான அன்மோல் பிரீத் சிங் அப்படின்றவர் வந்து ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd ஃபாஸ்டஸ்ட் லிஸ்ட் ஏ செஞ்சுரி. சரியா, லிஸ்ட் ஏல வர ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியில 3rd பொசிஷனா பிடிச்சிருக்காரு. அப்புறம் 35 பால்ல செஞ்சுரி போட்டுருக்காப்புல விஜய் ஹசாரே டிராஃபில அருணாச்சல் பிரதேஷ்க்கு எதிராக. சரியா, எஸ். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை வந்து நம்ம இந்த ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணவரை நம்ம பஞ்சாபை சேர்ந்த அன்மோல் பிரீத் சிங் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இது வந்து விஜய் ஹசாரே ஒரு நேஷனல் கேம் எல்லாம் ஓகே, ஆனால் அவர் வந்து ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்காரு. 3rd ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிஸ்ட் ஏ செஞ்சுரியை வந்து அடிச்சிருக்காப்புல, 35 பால்ல செஞ்சுரி போட்டிருக்காப்புல. ஸோ இதற்கு முன்னாடி வந்து ஏபிடி இருக்காரு, 31 பால்ல செஞ்சுரி போட்டவர். அதற்கு முன்னாடி வந்து ஒருத்தர் இருக்காரு, ஸோ அவர் பேர் வந்து பர்டரா ஏதோ ஒன்று வரும், 29 பால்ல செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல. ஸோ 3ஆவதா நம்ம அன்மோல் பிரீத் சிங் தான் வந்து இருக்காப்புல. ரைட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிந்தது. ஸோ என்ஹெச்ஆர்சியோட ஃபவுண்டட் எப்போ? ஸோ என்ஹெச்ஆர்சி ஃபவுண்டட் எப்போ? டக்குன்னு பதில் சொல்லணும். என்ஹெச்ஆர்சி எப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டது? 1993. ரைட்டா? ரைட். ஐசிபிஎஸ் ஓட சிஓ யாரு? மேட் கோகோல். எஸ், மேட் கோகோல். ஏடிபி ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? மாண்டல்யாங், பிலிப்பைன்ஸ். டிஎலோட சேர்மன் யாரு? டிஎல் டெர்மினல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். டியாகோ அப்புண்டோ. எஸ். ஸோ ஐடிஐஏ ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? லண்டன் யூகேல இருக்கு. நியூ டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா. குஜராத் கவர்னர் யார்? ஆச்சாரிய தேவ்ரத். நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன். சிவராஜ் சிங் சௌஹானோட கான்ஸ்டிட்யூன்சி விதிஷா எம்பி, மத்திய பிரதேஷ். ரைட். ஆன்சர்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கேன், இது மிஸ்டேக் உள்ள. டியாக அப்புண்டே தான், அப்புண்டே. இதான் ஈக்கு பதில் ஓ போட்டேன்னா எஸ் இ தான் வரும். சாரி, இங்கே இ தான் வரும், நான் ஓ போட்டு தான் போனேன். ரைட். நேஷனல் கன்சியூமர் டே டிசம்பர் 24 எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ணப்பட்டுச்சு? 1986. ரைட். 87வது அகில பாரத கன்னட சாகித்ய சம்மேளனா மீட்டிங் வந்து நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? மாண்டியால நடந்துச்சு. பேங்க் ரெக்வஸ்ட் டேஷ் டு எக்ஸ்டெண்ட் ஓவர்லாப்பிங் லெண்டிங் ரெகுலேஷன். அதாவது ஓவர்லாப்பிங் லெண்டிங் ரெகுலேஷனை 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் மாத்திக்கணும்னு சொல்லி பேங்க் யார் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க? நபார்டையா? இல்ல, ஆர்பிஐ. ஜிஎஸ்டி வந்து இவி யூஸ்டு வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து எவ்வளவு போட்டுருக்காங்க பிசினஸ்க்கு பண்ணா? 18%. இப்பதான் சொன்னேன். டேஷ் நேம் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் கொக்கோ வேர்ல்ட் கப். கொக்கோ வேர்ல்ட் கப்போட பிராண்ட் அம்பாசிடர் இந்தியாவில் செலக்ட் பண்ணப்பட்டவர் சல்மான் கான். ரைட்டு. ஸோ எஸ் மக்களே, ஸோ
ஸோ இன்னைக்கான கண்டென்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸோ queries இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டா ஐடியில் தெரியும் DAV_3073. ஸோ எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ வேறு எதுவும் இல்லை. யாராவது எப்போனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கிளியர். ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.